அன்பு பிள்ளையே, இந்த வாக்கினை முழுவதுமாக கேட்கக்கூடிய தங்க பிள்ளைகளுக்கு வரும் வெள்ளிக்கிழமை உங்களுடைய பண பிரச்சனை முடியப் போகின்றது. அது மட்டும் அல்லாமல் உறவினால் ஏற்பட்ட பிரச்சனைகளும் மனதளவில் ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக விலகப் போகிறது. அதனால்தான் என் செல்லமே, வரும் வெள்ளிக்கிழமை அன்று உன் இல்லத்தை தேடி வந்து உனக்கு நினைத்த பல விஷயத்தை, உன்னுடைய பிரச்சனைகளில் இருந்து உன் வாழ்க்கையில் சிறப்பான ஒரு விஷயத்தை செய்து கொடுக்கப் போகின்றேன். அதற்கு காரணம் என் தங்க பிள்ளையே, நீ ஒரு விஷயத்தை செய்துவிட வேண்டும். அது என்ன தெரியுமா? இந்த அப்பன் சொல்வதை கேட்டு அப்படியே முடிவெடுத்து விட்டால் என் தங்க பிள்ளை, என்ன வேண்டுமோ ஏது வேண்டுமோ அதை அனைத்தையும் வெள்ளிக்கிழமை நிச்சயமாக நீ கேட்டதை நான் நடத்தி கொடுத்து விடுவேன். அதனால் இப்பதிவினை கேட்கும் பொழுது பக்கத்தில் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் நிம்மதியாக இடத்திலே தனிமையாக நீ கேட்க வேண்டும். இது ஆரம்ப கட்டத்திலே உனக்கு சொல்லிவிட்டேன். ஏனென்றால் பக்கத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் உன் மனக்குழப்பத்தை, இது எல்லாம் எங்கு நடக்கப் போகின்றது, இது எல்லாம் நடக்காது என்று நீ உன்னுடைய நம்பிக்கை வைக்கும் பொழுது அவர்கள் நம்பிக்கையினை உண்டாக்கி பிரச்சனைகளை பேசி உன்னை இந்த வாக்கினை கேட்காமல் தவிர்க்க செய்து விடுவார்கள். அதனால்தான் என் தங்க பிள்ளையே, இந்த வாக்கினை நீ தனிமையிலே ஏற்க வேண்டும். இந்த அப்பன் நான் உனக்கு அன்பு கட்டளை இடுகின்றேன். அதனால் என் தங்க பிள்ளையே, இந்த அப்பனுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு இந்த பதிவினை நீ கண்களை மூடி கவனமாக கேட்க வேண்டும். என் செல்லமே, நீ சில விஷயங்களில் இப்பொழுது மாட்டிக்கொண்டு இருக்கின்றாய் அல்லவா? அந்த சில விஷயங்கள் உனக்கு புரியாமல் தான் இருக்கின்றது. என் வாழ்க்கையில் மட்டுமே ஏன் எனக்கு எவ்வளவு கஷ்டங்கள் வந்து கொண்டு இருக்கின்றது? நான் நேர்மையாக இருக்கின்றேனே, உண்மையாக நடந்து கொண்டிருக்கின்றேனே, நியாயமாக முறையில் எல்லோரிடத்திலும் பேசுகின்றேனே. ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இந்த துன்பங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், தடைகள் எல்லாம் என் வாழ்க்கையில் வருகிறதே? என் வாழ்க்கை சோதனை காலமாக இருக்கின்றதே. என் அப்பனே, என்னை இதிலிருந்து காப்பாற்ற மாட்டீர்களா என்று வேதனையோடு என்னிடத்தில் வேண்டுதல்களை வைத்தாய் அல்லவா? மன நிம்மதி என்பது என் வாழ்க்கையில் இருக்க மாட்டேன் என்கின்றதே. என் வாழ்க்கையில் கஷ்டம் மட்டுமே நிலைத்திருக்கின்றதே. என் அப்பனே, சந்தோஷம் என்பது என் வாழ்க்கையில் நிலைக்காதா என்று நீ என்னிடத்தில் முறையிட்டாய் அல்லவா? என் தங்க பிள்ளையே, மனதெல்லைவில் நீ நொறுங்கி போய் கிடக்கின்றாய். அதை இன்னும் சிலர் உன்னுடைய வேதனைகளை எல்லாம் அதிகரிக்க வேண்டும், வேதனைப்படுத்தி கொள்ள வேண்டும். உனக்கு அருகிலே இருப்பவர்கள் உனக்கு ஆறுதலாக பேச நினைப்பது இல்லை. உனக்கு ஆறுதலாக சில வார்த்தைகளை பேசி விடலாம். இருந்தாலும் கூட உன்னுடைய மனநோக்கம் படி சில செயல்களை எல்லாம் செய்து விடுகிறார்கள். இவராறு இப்படி செய்து விட்டார், அப்படி செய்து விட்டார், இப்படி யாராவது செய்வார்களா என்று உன்னை பற்றி குறைகளை சொல்லி புறம் பேசி உன்னை காயப்படுத்தி கொண்டு இருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் உன்னை அதிகமாக அலட்சியம் செய்து கொண்டு இருக்கின்றார்கள். என் தங்கமே, அவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு எல்லாம் நீ ஒருபோதும் பயப்படக்கூடாது. இது போன்ற பிற பேசுபவர்களை எல்லாம் நாளை நீ உயர்வை கண்டு விட்டால் கை கட்டி சிரிப்பதற்கு தயாராக இருப்பார்கள். உன்னை போற்றி புகழ்ந்து பேசுவதற்கு தயாராக இருப்பார்கள். அவர்களுடைய அப்பனாக இருப்பார்கள். அவர்களுடைய சுயநலத்திற்காக எப்பொழுதும் நீ அவர்களுக்கு அடிமையாக இருந்துவிடக்கூடாது. அதுபோல அவர்கள் எப்படிப்பட்ட குணங்களை கொண்டவர்கள் தெரியுமா? சமத்திற்கு தகுந்தார்கள் போல தன்னுடைய பேச்சினை மாற்றி மாற்றி பேசக்கூடிய பத்தோந்தி மனிதர்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் உன்னை பற்றி புறம் பேசுபவர்களை, அவர்களுடைய வார்த்தைகளையும் உன்னுடைய செவிகளிலே அல்லது ஆண் மனதிலேயே எதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். எப்பொழுதும் அதை பற்றி நீ கவனத்தில் கொள்ளக்கூடாது. செல்லமே, புறம் பேசுபவர்கள் எப்படி பேசிவிட்டார்கள், அப்படி பேசிவிட்டார்கள் என்று நீ அதை பற்றி கொஞ்சம் கூட சிந்திக்க கூடாது. உன்னுடைய மனது இலகிய மனதல்லவா? உன்னிடத்திலே இந்த அப்பன் ஒன்றை மட்டும் உறுதியாக சொல்லி கொண்டு விடுகின்றேன். அவர்களுடைய வேலை அவர்கள் பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள்.
உன்னுடைய வேலையை என்ன? இந்த அப்பன் இல்லத்திலும் அதை செய்ய வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் அப்படி உனக்கு அருள் வாக்கு கொடுக்கும் பொழுது சில விஷயங்களை எல்லாம் நீ கடைபிடித்தால் உன் வாழ்க்கையில் மலரும், உன் வாழ்க்கை உயர்ந்த நிலை அடையும். நீ நினைத்த வெற்றி இந்த பிரிவினையிலேயே நீ அடைய முடியும் என்பதை உனக்கு நான் சாத்தியமாக்கி கொள்கின்றேன். சத்தியம், இது அப்பன் மேல் ஆணை என்பதை நான் உறுதிப்படுத்தி கொள்கின்றேன். வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் உனக்கு சில பிரச்சனைகள் எல்லாம் இருந்து உனக்கு சில பிரச்சனைகளை எல்லாம் கடந்து பரீட்சையில் இருந்த வேதனைகளை சோதனைகளை உனக்கு வந்து கொண்டே தான் இருந்தது. அவை எல்லாவற்றையும் கடந்து நீ வெற்றி பெற்று பொழுது வந்து விட்டாய். ஒவ்வொரு நாளும் நீ இந்த பரீட்சையில் இருந்து பல அனுபவங்களை கற்று ஓரளவு நேர்ந்து விட்டது. இப்பொழுது உண்மையான உறவு எது, போலியான உறவு எது, யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள், எதனால் உனக்கு ஒரு விஷயம் தள்ளி போகின்றது, நன்றி கெட்ட மனிதர்கள் யார் என்று அனைத்தையும் நீ தெரிந்து கொள்ளப் போகின்றாய். இப்பொழுது உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் புரிந்து கொண்டு அல்லவா இப்பொழுது அப்பன் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நீ செய்து விட்டால் போதும். அந்த சோதனை காலத்தில் இருந்து உன் வேதனை காலத்தில் இருந்தும் எல்லாம் உனக்கு மாறி வெற்றி தரப்போகின்ற காலம் அமைந்து விட்டது. என் செல்லமே, இந்த அப்பன் சொல்வதை உடனடியாக இந்த வரும் வெள்ளிக்கிழமை உனக்கான பிரச்சனை அனைத்துமே அடியோடு அழிந்துவிடும். என் செல்ல குழந்தையே, உன் எண்ணத்தை போலவே அது வரும். நான் உன் இல்லத்தை தேடி வந்து விட்டாலே உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் மாறிவிடும் என்பதை நீ மறந்து விடாதே. என் செல்லமே, வருகின்ற வெள்ளிக்கிழமை என்றும் நான் எண்ணம் தேடி வரும்பொழுது உனக்கான சூழ்நிலைகள் எல்லாம் மாறி நேர்மையான எண்ணங்களை மட்டுமே உனக்கு தோன்றும். அது மட்டும் அல்ல, உன்னுடைய பேச்சிலேயே புத்துணர்ச்சி விருந்தாக நீ மற்ற மனிதர்களை பார்த்து விதமே முற்றிலும் மாறி இருக்கும். உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீராமல் அப்பன் சொன்னபடி நீ வழிபட வேண்டும். அப்படி சொன்னபடியே நீ ஒரு முறை வழிபட்டால் போதும். உனக்கான பிரச்சனை அதற்கான தீர்வுகள் எல்லாம் உனக்கு எளிதில் கிடைத்துவிடும். என் தங்கமே, உன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா? உன்னுடைய வருமானம் உனக்கு தேவையாக இல்லை, செலவுகளை மட்டுமே உனக்கு அதிகரித்து கொண்டு போகின்றது. என் தங்கமே, நாகரீக காலத்தில் அத்தியாவசியத்திற்காக செலவு செய்யும் காலமெல்லாம் போய்விட்டது. மற்றவர்களைப் போல நாமும் வாழ வேண்டும், ஆடம்பரமாக இருக்க வேண்டும் என்று நினைத்து சில விஷயங்களை எல்லாம் நீங்கள் செய்து விடுகின்றீர்கள். அது மட்டுமல்ல, உங்களுக்கே பல பிரச்சனைகள் இருக்கும் பொழுது நீ மற்றவர்களுக்கு அந்த பணத்தினை கடனாக பெற்று கொடுப்பது தவறல்லவா? என் தங்கமே, உன்னிடத்தில் உன் பணத்தை நீ மற்றவர்களுக்கு கொடுத்தால் அது பரவாயில்லை. ஆனால் மற்றவர்களிடத்தில் கடனாக வாங்கி இன்னொருவருக்கு கொடுப்பது மிக பெரிய தவறு என்பதை நீ உணரவில்லை. அது மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கு ஜாமீன் காரணமாக நீ போய் கடன் பெற்று கொடுப்பது எவ்வளவு பெரிய தவறு என்பதை இப்பொழுது நீ உணர்ந்து இருப்பாய். என் தங்கமே, இன்றைய காலகட்டத்தில் யாருமே செய்த உதவிகளை எல்லாம் உண்மையாக நினைப்பு பார்ப்பது கிடையாது. செய்த நன்றி எல்லாம் மறந்துவிட்டு உதவி செய்த நபர்களுக்கு மேலும் மேலும் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய காலமாக மாறி வருகின்றது. இப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த செல்லம் நீ நல்ல மனதுடன் தான் மற்றவர்களுக்கு உதவி செய்கின்றாய். ஆனால் உன்னிடத்தில் உதவிகளை பெற்றவர்கள் அப்படி மனநிலையில் இல்லை. எப்படியோ அவர்கள் மூலமாக அந்த உதவியை பெற்றுவிட்டோம், இனி உனக்கு போக்கு காட்டிக் கொண்டு இருக்கின்றார்கள். அப்படியே உன்னை அந்த விஷயத்தில் சிக்க வைத்துவிட்டு அவர்கள் தப்பித்து விடலாம் என்று எண்ணி அதை இப்பொழுது நிறைவேற்றி விட்டார்கள். என் தங்கமே, நீ யோசிக்காமல் செய்த ஒரு விஷயத்தினால் இப்பொழுது உன்னுடைய குடும்பத்தில் தேவையற்ற மனக்கசப்புகளும் வாக்குவாதங்களும் வந்து கொண்டு இருக்கின்றது அல்லவா? இவையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் இன்னும் கொஞ்ச நாளில் நல்லபடியாக முடியப் போகிறது. என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கை எப்பொழுதும் போராட்ட காலமாக மாறி இருக்கிறது அல்லவா? சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாமல் காலமாக இருக்கின்றது. நீ என்ன செய்வது என்று தெரியாமல் சிக்கலில் மாட்டிக்கொண்டு தவிக்கின்றாய் அல்லவா?
உன்னுடைய அனைத்து கஷ்டங்களையும் முடிவு காலமாக வரப்போகின்றது. நான் திரும்ப திரும்ப இதை உன்னிடத்திலே ஆறுதலாக இந்த அப்பன் ஒருபோதும் நீ அலட்சியம் செய்து விடாதே. என்னை முழுமையாக நம்பி இரு. யாரும் தோல்வி அடைந்ததே இல்லை. முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும், எத்தனை தோல்விகளை சந்தித்தாலும் அதன் முடிவில் நிச்சயமாக உனக்கு வெற்றி மட்டுமே கிடைக்கும் என்பதை மறந்து விடாதே. இப்பொழுது உனக்கு நல்ல காலம் பிறக்கப் போகின்றது. உன் காத்திருப்பிற்கு கண்ணீருக்கும் முடிவு காலம் வந்து விட்டது. என் தங்கமே, இந்த அப்பனின் மீது நம்பிக்கையாக முழு மனதோடு வேண்டிய கொண்டு அகல் தீபத்தை ஏற்றி வைத்து தினமும் நீ வழிபட்டால் உனக்கான விலகிவிடும் என்பதை எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இந்த அப்பன் கருப்பு நிறத்தில் தூய மனதோடு நீ சரணடைந்து உன் வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்களை எல்லாம் நீ முடிவினை பெற்று கொள்ள வேண்டும். என் செல்லமே, உன் வாழ்க்கையில் இதுவரை எதுவுமே நடக்காதது, அது நல்லதோ கெட்டதோ, அது நடந்தது முடியாத பிறகு அதையெல்லாம் முற்றிலும் நீ மறந்துவிட வேண்டும். வாழ்க்கை முற்றிலும் கடந்த காலத்தில் நடந்த கசப்பான விஷயங்களை எல்லாம் நீ எண்ணிக்கொண்டு வருந்த வேண்டாம். அதையெல்லாம் நீ மறந்து என்றும் புதிதாக பிறந்தோம் என்று எண்ணி அதற்கான விஷயங்களை நீ செய்ய வேண்டும். நீ உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த பல நிகழ்வுகளை எல்லாம் மறக்காமல் அப்படியே மனதில் வைத்திருப்பதால் தான் நிம்மதி உன்னை ஆட்டி கொண்டு விட்டது. உன் வாழ்க்கை நிம்மதி இல்லாமல் இருப்பதற்கு முழு காரணம் அதுதான் என்பதை நீ யோசித்து பார். என் செல்லமே, மறதி இல்லாமல் உன் மனது கட்டுப்பாடு இருக்க பழகிக்கொள். உனக்கு பிடித்ததற்காக நீ ஒருபோதும் நினைக்க வேண்டாம். பிறரிடத்திலே வாக்குவாதத்தில் ஈடுபடுவதையும் தேவையில்லாத விமர்சனங்களை செய்வதையும் நீ விட்டுவிட வேண்டும். அது மட்டுமல்ல, ஒரு சில இடத்தில் தேவையில்லாமல் பேச்சுக்களையும் நீ தவிர்த்து விட வேண்டும். ஏனென்றால் சாதாரணமாக பேசுகின்ற வார்த்தைகளை எல்லாம் திருத்தி கூறி உன் மீது வீண் பழியை சுமத்துகிறார்கள் அல்லவா? அந்த இடத்தில் உன்னிடத்தில் கோபம் வெளிப்படும். அந்த இடத்தில் உன் கோபம் வெளிப்பட்டால் மனக்கசப்பு ஏற்படும். அதனால் நீ மேலும் அதிகமாக கோபப்பட காரணமாக மாறும் என்று பேசப்படுகின்றது என்ற வார்த்தைகள் நீ மறந்து விடாதே. நீ உன் வாழ்க்கையில் ஒருபோதும் அது நடந்துவிடக்கூடாது. உனக்கான மனப்பக்குவத்தை நீ பழகிக்கொள்ள வேண்டும். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் எத்தனையோ அனுபவங்களை எல்லாம் நீ கற்றுக்கொண்டுதான் இருக்கின்றாய். அதற்கு ஏற்றது போல நீ வாழ பழகிக்கொள்ள வேண்டும். என் செல்லமே, அப்படி நீ வாழ பழகி கொண்டால் நீ எதிர்பாராத விட பல மடங்கு நீ வளர்ச்சியை அடைந்து அதற்கான தகுந்தது போல நீ உயரத்தில் வாழப்போகின்ற ஆசைப்பட்ட கிடைக்கவில்லை என்றால் அதற்கு மேலாக ஒன்று. அதனால் எதற்கு என் செல்ல பிள்ளையே நீ கலங்கக்கூடாது. இதை நினைத்து என்றும் உன்னை திறன்படுத்தி கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல என் செல்லமே, உன்னுடைய கஷ்டங்களை நீ உன்னுடைய தலையணையோடு பகிர்ந்து கொள்வது உன் அப்பனுக்கு நன்கு தெரியும். நிம்மதியாக தூங்கி எத்தனை வருடங்கள் எத்தனை மாதங்கள் கடந்து விட்டது. என் தங்கமே, கவலைப்படாதே, அனைத்தும் இனி நல்லதாகவே நடக்கும். என் அன்பு பிள்ளையே, இந்த அப்பனிடத்தில் நீ கேட்ட அனைத்தும் நான் உனக்கு நடத்தி தரப்போகின்றேன். நீ கேட்டபடி கொடுத்து இந்த அப்பன் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். உன்னுடைய வேண்டுதல்களை முக்கியமாக ஒன்றை வரும் வெள்ளிக்கிழமை அன்று நான் உனக்கு எடுத்து தரப்போகின்றேன். அதனால் என் அன்பு பிள்ளையே, நீ எதற்காக வருந்த வேண்டாம். இந்த அப்பன் உன்னோடு இருந்து உனக்கான எல்லா விஷயத்தையும் உனக்கு நன்மையை தரக்கூடியதாக மாற்றி உனக்கு நடத்தி தரப்போகின்றேன். என் அன்பு பிள்ளையே, இந்த அப்பனின் ஆசீர்வாதங்கள் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி.